இது போன்ற ஒரு அரசியல்வாதி என்ற பெயரில் ஒரு ஈனத்தனமான, கேவலமான, அருவருக்கத்தக்க வகையில் என் திரைத்துறையில் உள்ள சக நடிகர்களை அந்த அருவருக்கத்தக்க வகையில் பேசிய நபர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகை த்ரிஷாவுக்கு 25 லட்ச ரூபா கொடுத்து கோவத்தூர் ரெசார்ட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருந்த சேலம் மேற்கு அதிமுக ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு கொடுத்திருந்த பேட்டி பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இயக்குனர் சேரன், ஆர்கே செல்வமணி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் தங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து நடிகை த்ரிஷாவும் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் மன்சூர் அலிகான் நடிகை த்ரிஷாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி ஈனத்தனமான, கேவலமான, அருவருக்கத்தக்க வகையில் என் திரைத்துறையில் இருக்கிற சக நடிகைகளை, என்னோட துறையில் இருக்கிறவங்களை யார் குறை சொன்னாலும் அது எங்களையும் சேரும், ஆண் வர்க்கத்தினருக்கும் பங்கு இருக்கு. அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருந்த அந்த நபர் ரொம்ப வருத்தப்படணும். அவர் ரொம்ப தப்பு பண்ணியிருக்காரு. இந்த மாநிலத்திலேயே திரைத்துறையும் அரசும் அரசியல்வாதிகளும் ஒருத்தருக்கொருத்தர் இணக்கமாக இருக்காங்க. சமத்துவமாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். அது வன்மையாக, கடுமையாக கண்டிக்க வேண்டிய செயலாக நான் பார்க்குறேன். அதை யார் பண்ணியிருந்தாலும் எனக்கு முகம் தெரியாது. இந்த மாதிரி ஈனத்தனமான செயல்களில் அவங்க ஈடுபட்டிருக்கக்கூடாது. சுயலாபத்துக்காக எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. போகிற போக்கில் சக நடிகைகளை கேவலமான வகையில் பேசியிருக்கிறது என் மனசை ரொம்ப நோகடிச்சிருக்கு. தன்மானம் மிக்க, மானத்தோட, கௌரவத்தோட நாங்கள் நடிகைகளை நடத்திட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பேச்சுக்கள் ரொம்ப ஆபத்தானவை, அருவருக்கத்தக்கவை, சமுதாயத்தையும் பாதிக்கும். உரியவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நடிகர் மன்சூர் அலிகான் சொல்லியிருக்காரு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி லியோ படத்தில் த்ரிஷா கூட சேர்ந்து நடித்த மன்சூர் அலிகான் நடிகை த்ரிஷா பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுத்தப்ப ஆபாசமான கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தார். அது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி போலீஸார் கைது நடவடிக்கை வரைக்கும் போனதுக்கப்புறமா மன்சூர் அலிகான் தன்னோட செயலுக்கு மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. த்ரிஷாவும் மன்னிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் நடிகர் மன்சூர் அலிகான் நடிகர் த்ரிஷா பற்றின இன்னொரு ஆபாசமான பேச்சுக்கு தன்னோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. முன்னதான் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருந்த ஏவி ராஜு கொடுத்திருந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதிமுகவில் ஒரு சாதாரண எம்எல்ஏவாக இருந்த வெங்கடாச்சலம் கூவத்தூரில் இருக்கும்போது தன்னோட பொழுத கழிக்க நடிகை த்ரிஷா தான் வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சாரு. நான் அங்கே வெங்கடாச்சலத்தை பார்க்கறதுக்காக போனேன். வெங்கடாச்சலம் சரக்கடிக்க மாட்டார். ஆனால் அதுக்கு பதிலாக கூவத்தூரில் இருக்கும்போது த்ரிஷா தான் வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சாரு. இது நடிகர் கருணாஸுக்கு தெரியும். எந்தெந்த எம்எல்ஏக்களுக்கு எந்தெந்த நடிகைகள் வேணுமோ அவங்க ஆசைப்பட்ட நடிகைகள்கிட்ட பேசி கரெக்ட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்தது நடிகர் கருணாஸ் தான். பெரும்பாலான நடிகைகள் அங்கே வந்தாங்க. வெங்கடாச்சலத்துக்காக நடிகை த்ரிஷா கிட்ட 25 லட்ச ரூபா கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு ஏவி ராஜு பேட்டி கொடுத்துருந்தாரு. இதை தொடர்ந்து த்ரிஷா இதுக்கு தன்னோட கடுமையான கண்டனங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. கவன ஈர்ப்புக்காக எந்த நிலைக்கும் கீழே இருக்கிற கீழ்த்தரமான மனிதர்களை திரும்ப திரும்ப பார்க்குறது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. இத்தகைய நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்னு த்ரிஷா கோவமாக ட்வீட் பண்ணியிருக்காங்க.